பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தன் பிறந்த நாளுக்காக தலைமைச் செயலகத்திற்கே எடுத்து வரப்பட்ட கேக்கை வெட்டாமல் முதல்வர் விஜய் திருப்பி அனுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் விஜய் நேற்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார். அவருக்கு பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், பழனிசாமி, அண்ணாமலை, கமல், திரை நட்சத்திரங்கள் என ஏராளமானோர் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் தாவேக்கவினரும் விஜய் ரசிகர்களும் அவரது பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடினர். கேக் வெட்டியும் பட்டாசு வெடித்தும் நலத்திட்ட உதவிகள் செய்தும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த நிலையில்தான் முதல்வராக முதல் முறை பொறுப்பேற்றுள்ள விஜய்க்கு திரையுலகைச் சேர்ந்த பெரிய ஸ்டார் ஒருவர் ஏற்பாட்டில் 3 அடுக்கு கேக் தயாரிக்கப்பட்டு தலைமைச் செயலகம் எடுத்து வரப்பட்டது. முக்கிய புள்ளி என்பதால் போலீசார் எந்தவிதமான கெடுபிடியும் காட்டவில்லை. முதல்வர் அறைக்கு அருகே கேக் எடுத்து வந்தவர்களை அனுப்பி வைத்தனர். ஆனால் முதல்வர் விஜயோ அந்த கேக்கை வெட்ட மறுத்துவிட்டார். அங்கிருந்து திருப்பியும் அனுப்பி வைத்தார். கேக் எடுத்து வந்தவர்கள் அப்படியே சுமந்து சென்றனர். கன்னிகை பேர் அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் 8 பேர் மரணமடைந்தனர். பலரும் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தால் விஜய் உடைந்து போய்விட்டார். இதை காரணம் காட்டிதான் அந்த கேக்கை வெட்டாமல் முதல்வர் விஜய் திருப்பி அனுப்பி வைத்து விட்டார் என்கிறது தலைமைச் செயலக வட்டாரம்.